ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல 26 தேர்தலில் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. பின்னடைவுன்னு கூட சொல்லலாம். சரி, பின்னடைவுன்னு நீங்க சொல்லலாம். ஒரு 8%ல இருந்து 4% ஓட்ஸ் வந்து கம்மியாகிருக்கு. அது ஒரு பெரிய பின்னடைவு. ரெண்டாவது சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, கட்சியில இருந்து சில பேர் வெளியேறவும் செய்யறாங்க. அந்த விஷயமும் நடக்குது. நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க, நிறைய பேர் ஒன்றும் பெருசா வெளில போகல, பட் இருந்தாலும் கொஞ்சம் பேர் வெளியே போறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இந்த சூழலை? ஒரு இயக்கம் அப்படின்னு இருக்குன்னா, இயக்கத்திலேருந்து அறியப்பட்ட முகங்கள் இல்லை அறியப்படாத முகங்கள் வெளியேறுவதை வந்து தவிர்க்க முடியாது. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தையும் 2010 கட்சி தொடங்கி நம்ம 5 பொதுத்ததில் கடந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொருத்தர் வந்து வெளில போயிருக்காங்க. இப்போ நாம் ஒரு இயக்கத்தை எப்படி மதிப்பிடணும்னா, இயக்கம் வந்து தொடங்கப்படுறப்ப எந்த கொள்கை நிலைப்பாட்டு சொன்னாங்களோ, கோட்பாட்டு சொன்னாங்களோ, அதை விட்டு தடம் பிறண்டுட்டாங்களா, அதை விட்டு தடுமாற்றமடைஞ்சு பாதையில் வந்து தொய்வு அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்க முடிய ஒருத்தர் வெளியே போகிறாரு அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா வெளியே போகிறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து தனிப்பட்ட விருப்பத்தில் போகலாம், இன்னொரு இயக்கத்தின் மீது அவர் விருப்பம் வந்து போயிருக்கலாம், இல்லை இங்கே இருந்தால் நம்மளால் கோலச்ச முடியாதுன்னு நினச்சி போயிருக்கலாம், இல்லை ஏதாவது எதிர்பார்த்து இங்கே கிடைக்கலன்னு போயிருக்கலாம், இல்லை பணத்தவிகாரமாக போயிருக்கலாம், இல்லை அரசியல் மீது அயற்சி வந்து போயிருக்கலாம், என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம். ஒரு இயக்கங்கிறப்ப அது வெளில போட தவிர்க்கவே முடியாது. திராவிட கழகத்திலேருந்து அண்ணா வெளியேறாரு, கருணாநிதி வெளியேறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து கருணாநிதி காலத்தில் எம்ஜிஆர் வெளியேறாரு, வைகோ வெளியேறாரு. அது மட்டும் இல்லாமல் இடதுசாரி இயக்கங்கள் பிளவுபட்டிருக்கு, இஸ்லாமிய இயக்கங்கள் பிளவுபட்டிருக்கு, திராவிட இயக்கங்கள் பிளவுபட்டிருக்கு. இங்கே பிளவுபடாத, அதே போல் வெளியேற்றம் நிகழாத எந்த அமைப்பும் இல்லை. எல்லா அமைப்புமே அதுக்கு உட்பட்டது தான். இன்னும் சொல்ல போனால் பாஜகவோட மீதியமான முகம் அண்ணாமலே வெளியேறி போயிருக்காரு. அதனால் ஒருத்தர் வெளியேறி போகிறதால அந்த இயக்கம் தொய்வடைஞ்சிருமான்னா தொய்வடையாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் முகங்களாக, கட்சியோட முகங்களாக, பேச்சாளர்களாக அறியப்படக்கூடிய அத்தனை பேரையும் ஈன்றெடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி தான், அண்ணன் சீமான் தான். அப்போ ஒரு பேச்சாளர் போகிறாருன்னா 100 பேச்சாளரை உருவாக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. அண்ணன் சீமானை வந்து அதை திறம்பட செய்வாங்க. அதனால் போகிறாங்கன்னா அது அவங்க விருப்பம், உரிமை, அவங்க போகட்டும். நாம் தமிழர் கட்சி இந்த பாதையில் பயணத்தில் தடம்புரல் தான் அப்படின்னு பார்க்கணும். அப்படி எதுவுமே நிகழலை. போகிறவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சரி இங்கே இருந்தால் இனிமேல் கதைக்காகாது, வேற எங்கேயாவது போய் பழப்ப பார்ப்போம் அப்படின்னு கூட போய்க்கலாம். அதை நம்ம ஏற்கனவே பேசுனது போல ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. யூஸ்வலாக பின்னடைவு ஏற்படும் போது நம்ம எதனால் அந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, நம்மளோட செயல்பாடுகளை எப்படி மாற்றணும், அந்த விஷயங்களை நம்ம யோசிப்போம் கண்டிப்பாக. ஸோ என்டிகேவை பொறுத்தளவில் 26 ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, ஓட் ஷேர் கம்மியாக இருக்குது. எங்கே பிரச்சனை வந்திருக்குன்னு பார்க்குறீங்க, என்ன சிக்கல்னு பார்க்குறீங்க, என்னென்ன மாற்றங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு நமக்கு ஒரு படிப்பனை உண்டு, ஒரு பாடம் உண்டு. நாம் 26 தேர்தலில் மிக கடுமையாக உழைப்பை வந்து நம்ம மற்ற கட்சிகளை விட தீவிரமாக உழைச்சோம். நம்ம கட்சியோட 234 தொகுதி வேட்பாளரும் சரி, அண்ணன் சீமானர்கள் வந்து அயராத உழைப்பு. கடந்த காலங்களில் வந்து பரப்புரை செஞ்சாங்க. இந்த முறை ஒரு காணொளி போட்டு ஒரு பேராசிரியர் வந்து ஒரு கல்லூரியில் பாடம் நடத்துவது போல மக்களுக்கு விளக்கி, நாட்டோட நிலைமை பொருளுக்கு கனிம வளம் இவ்வாறு சூறையாடப்படுது, ஆறுகள் செத்து கொண்டிருக்கு, உட்கட்டமைப்பு மோசமாக இருக்குது, மேலை நாடுகளில் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஒரு பேராசிரியர் போல் மக்கள் மத்தியில் விடைக்கு பேசினாங்க. இருந்த போதிலும் மக்கள் வந்து வாக்க தரலை. இந்த உண்மையை சொல்லப்போனால் நாம் இதில் இந்த பரப்புரைக்கு, இந்த கருத்தியல் பரப்புரைக்கு, இந்த கலப்பணிக்கு உரிய வாக்கு கிடைச்சானா கிடைக்கல. நாம் இதை எந்த தவறும் வரலை. இந்த தேர்தலில் வந்து எந்த பின்னடைவையும் நம்ம செய்யலை. வேட்பாளர்களை சமூக அடிப்படையில் தேர்வு பண்ணோம், திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்தோம், சரிவாதி வேட்பாளர்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும். அதே போல் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களாக இருக்கக்கூடிய நாவிதர்கள், சலவை தொழிலாளிகள், குயவர்கள் போன்றவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்தோம். அப்போ நாம் எந்த பிழையும் செய்யலை. நாம் பிழைன்னு செய்யலை, குற்றமும் செய்யலை, தவறும் செய்யலை. ஆனால் வந்து இந்த தேர்தல் முடிவு மோசமாக அமைஞ்சிருச்சு. அப்போ எதை பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு பொய்யை சொல்லி, ஒரு புரட்டை சொல்லி, ஒரு கற்பனை கட்டுக்கதையை சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நாம் வந்து உண்மையை சொல்லி, நம்ம நோக்கத்தை சொல்லி, புனிதமான லட்சியத்தை சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த வரக்கூடிய 5 ஆண்டு காலம் 2031ங்கிறப்ப 5 ஆண்டு காலம் கழிச்சு வருது. அதில் எல்லார் கையிலையும் இங்கே ஏறக்குறைய இந்த ஆண்ட்ராய்டு அலைபேசி போயிடும். அப்போ வந்து எல்லா கையிலையும் ஒரு ஊடகம் போல் ஆண்ட்ராய்டு அலைபேசி இருக்கும். அதில் சமூக வலைதளங்கள் பிரதானமான காரணியாக இருக்கும். அந்த சமூக வலைதளங்களை இன்னும் திறம்பட பயன்படுத்துவதற்கும், இன்னும் முழு வீச்சில் நம்ம கலப்பணிகளை துரிதப்படுத்துவதற்கு தான் வேலை செய்ய போகிறோம். அதனால் நாம் தொடர்ச்சியாக களத்தில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கான பணி.
களத்தில் போய் நம்ம எதிர்கொள்கிற விதத்தை வந்து கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். மற்றபடி கட்சி இந்த பிழையும் செஞ்சதா நினைக்கல. இப்போ தமிழ் தேசியவாதிகள் கொஞ்சம் சில பேராக இருக்கலாம், இல்லைனா தாவேக்காரங்களா இருக்கலாம். அவங்க சோஷியல் மீடியாலாம் ஆக்கக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, சீமான் அவர்கள் திமுகவோட கொஞ்சம் நெருக்கம் காட்டுறாரு. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவரோட உட்கார்ந்து நெருக்கமா பேசினாரு, அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசினாரு. இந்த ஒரு விமர்சனம் இப்ப அதிகமா வரதை பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? கடந்த விவாதத்தில் கூட பேசுகிறப்ப பாஜக பி டீம் அப்படின்னு அந்த கருத்துர கட்சியை பிடிச்சி விமர்சனம் வைக்க பிடிச்சி அது குறித்து பேசணும். இப்போ திமுகவோட பி டீம் ஆகிருக்கும் இப்போ இந்த ஒரு 2 ஆண்டு காலத்தில். இது வந்து நாம் திமுக கடுமையாக விமர்சித்து பேசுகிறப்ப நமக்கு ஒரு சாயம் பூசுவாங்க. திமுகவை நோக்கி கேள்விகளை வைப்போம், விமர்சனங்களை வைப்போம். அப்போ வைக்கிறப்ப குற்றச்சாட்டுகளை தொடுப்போம். அந்த கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல், தர்க்க ரீதியாக விவாதிக்க முடியாமல், நமக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து நமக்கு ஒரு சாயம் பூசி நம்மளை குற்றப்படுத்தி அப்படி செஞ்சுட்டா நம்ம கேள்விக்கு பதில் சொல்லாமல் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு அணுகுமுறை கையாளுவாங்க. ஏறக்குறைய அதே அணுகுமுறை தான் தாவேக்கா கையாளுது. தாவேக்கா ஆட்சியை நோக்கி, தாவேக்காவோட அவலமான நிர்வாகத்தை நோக்கி விமர்சனம் வைக்கிறோம், கேள்வி எழுப்புறோம். கேள்வி எழுப்புறப்ப கேள்விக்கு பதில் சொல்ல கிடையாது. நீ திமுக கிட்ட காசு வாங்கிட்ட, நீ திமுக கிட்ட வந்து விலை போயிட்ட, நீ திமுக கிட்ட வந்து சரணடைச்சிட்டங்கிறது. எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி திமுகவோட ஒத்து போகுது? திமுக மீது கடந்த காலத்தில் வச்ச விமர்சனங்களில் ஏதாவது ஒன்றை பின்வாங்குறோம், இல்லை திமுகவோடு நாங்கள் முரண்பட்ட விஷயங்களில் இப்போ முரண்படலை அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த நொடின்னு சொல்கிறேன், கருணாநிதி இன துரோகி. கருணாநிதி இன துரோகி. திமுக வந்து என் இனத்துக்கு பாதகம் விளைவிச்ச கட்சி. அத்தனை துன்பத்தினங்களுக்கும் தீமைகளுக்கும் தொடக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எந்த இடத்தையும் மாறுபடுது. ஒரு பொது நிகழ்வு, அந்த பொது நிகழ்வில் வந்து துறைமுகம் காஜா அப்படிங்கிற ஒருத்தரோட இல்ல திருமண நிகழ்வு, அதுக்கு அண்ணன் சீமான் போகிறாங்க. அதே மாதிரி உதயநிதி இருக்காரு. அண்ணன் சீமான் பேசுகிறப்ப தொடங்குறப்ப சொல்கிறாங்க, இது அரசியலை கடந்த குடும்ப நிகழ்வு அப்படின்னு சொல்றாரு. அரசியலை கடந்த குடும்ப நிகழ்வு அங்கேயே முற்று பெற்றுச்சு. அதே போல கௌதமோட இல்ல திருமண நிகழ்வு, அந்த இல்ல திருமண நிகழ்வுக்கு வந்து எல்லாரும் தான் வர்றாங்க. ஐயா வைகோ வர்றாரு, இப்போ பல பேர் வர்றாங்க. அதில் அண்ணன் சீமானும் ஐயா ஸ்டாலினும் ஒரே இடத்த பகிர்ந்துக்கிறாங்க, அந்த இருக்கையை பகிர்ந்துக்கிறாங்க. அதனாலே ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படும்னா, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சந்திப்பு குறித்தும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. ரஜினிகாந்தை பார்த்தப்ப பாஜக வந்து ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கு, அதை வந்து சீமான்ட்ட வந்து ரஜினிகாந்த் கொடுத்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கருத்துரக்கம் செய்யப்படுச்சு. ஆனால் அந்த சந்திப்புக்கு எந்த தொடர்ச்சியும் இல்லை, எந்த அரசியல் நோக்கமும் இல்லை அப்படின்னு அப்போதான் சொன்னோம். இப்போ தெரிஞ்சு போச்சு. சசிகலா மேலே சந்திச்சப்ப ஊழல்வாதியை சந்திக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் லாலு பிரசாத் யாதவ் காலில் வந்து ஸ்டாலின் விழுந்து வணங்கினாரு, அதை யாரும் கேட்கல. போய் சந்திச்சதுக்கு உள்நோக்கம் கற்பிச்சாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு சந்திப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கப்படுது. ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளில், நாம் தமிழர் கட்சியோட விமர்சனங்களில் மாற்றம் வந்திருக்காங்கன்னா மாற்றம் வந்ததில்லை. இப்போது நம்ம விமர்சனம் பண்ணுறோம், திமுக விமர்சனம் பண்ணுறோம், திமுக கேள்வி கேட்குறோம், திமுக எதை பற்றியும் பேசுவதற்கான தார்மீகத்தை இழந்துவிட்ட கட்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எங்கே திமுகவோட இணக்கமாக போகிறோம்? ஆனால் மற்ற கட்சி தலைவர்களுக்கு இல்லாத இந்த சிக்கல் ஏன் சீமான் அவர்களுக்கு மட்டும் இருக்கு? ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் இப்போ எல்லாருமே சந்திக்கிறது தான். எல்லாரும் வைகோவா இருக்கட்டும், இப்போ வைகோவா இருக்கட்டும், திருமாவா இருக்கட்டும், வேலுமகனா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒன்று திமுகவோடு போவாங்க, இல்லை அதிமுகவோடு போவாங்க, எல்லாம் போயிட்டு வந்தவங்க தான். அவங்கெல்லாம் தனித்துவத்தை இழந்துட்டாங்க. கூட்டணி வச்சு மாறி மாறி போய் தனித்துவத்தை இழந்துட்டாங்க. திருமாவை பொறுத்த வரைக்கும் திமுக போயிருக்காரு, அதிமுக போயிருக்காரு, வேல்முருகன் அப்படி தான், வைகோ அப்படி தான். இப்படி அவங்கெல்லாம் வந்து தனித்துவத்தை இழந்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சி தேர்தல் களம்னு வர்றப்ப நம்ம சமரசம் பண்ணிக்கிறதுல தனித்துவத்தோடு தனிச்சு நிற்கிறோம். அப்போ அந்த தனிச்சு நிற்கிறப்ப நம்பகத்தன்மை இருக்குது. அந்த நம்பகத்தன்மை இருக்கிறதால தான் எத்தனை தோல்வி வந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு வந்து இருந்து கொண்டே இருக்குது. அப்போ அந்த நம்பகத்தன்மையை காலி பண்ணணும், அந்த நம்பகத்தன்மை மீது கல்லெறியணும். அதுக்கு தான் பாஜக பிடிஎம்னு திமுக வந்து சொன்னாங்க. இப்போ திமுக பிடிஎம்னு தாவேக்கா சொல்கிறது. நாம் தமிழர் கட்சி மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை காலி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அவதூறு பரப்புரை செய்யப்படுது. அந்த வகையில் இப்போ திமுக வந்து நம்ம சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தா திமுக வழியில் பயணிப்பது யாருன்னு கேட்டால் தாவேக்கா தான். திமுக ஆட்சி காலத்தில் நடந்த அவலங்களை, கொடுமைகளை திமுக விட மோசமாக தாவேக்கா பண்ணுது. திமுகவோட ஆட்சி நடந்த அவலம் வந்து அந்த ஆகாஷ் டென்னிஸ்ங்கிற ஒரு தம்பியோட காவல் நிலைய படுகொலை. நாங்கள் வந்தோம்னா திமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு தாவேக்கா வாக்குறுதி கொடுத்துச்சு. ஆனால் அந்த ஆகாஷ் டென்னிசன் மரணத்துக்கு காரணமான திமுக ஆட்சி நடந்தேறிய அந்த கொடுமைகளுக்கு வந்து எந்த நீதியும் கிடைக்கல. அதே போல் வந்து நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொன்னதை வந்து மாற்றி ஜூலை மாதம் மாற்றுது. யாரு கொண்டா? திமுக பண்ணுது. அதே எடுத்துக்கிட்டு அதையும் தமிழ்நாடு நாள் இதே தாவேக்கா அரசு வந்து கொண்டாடுது. அப்போ ஆட்சி நிர்வாகத்தில் என்ன மாற்றம்? திமுக வந்து மதுபான கடை நடந்துச்சுன்னா நாங்கள் வந்தால் மதுபான கடை நடத்த மாட்டோம்னு சொல்கிறாங்களா? திமுக 1000 ரூபா கொடுத்தா நாங்கள் 1000 ரூபா தரமாட்டோம், நாங்கள் வந்து மகளிருக்கு வந்து வேலைவாய்ப்பை பெற்றுத்தர நாங்கள் மாற்று திட்டத்தை வகுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அவங்க 1000 ரூபா கொடுத்தா அவங்க 2500. அப்போ திமுகவிலேருந்து என்ன மாற்றம்?
திமுக வந்து இலவசம் கொடுத்து, தேர்தல் கால இலவசங்கள் கொடுத்து தமிழ்நாட்டோட நிதி சுமையை வந்து அதிகப்படுத்தினாங்க, கடன் சுமையை அதிகப்படுத்தினாங்கன்னா அதே தானே தாவேக்கா பண்ணுது. அதிகாரிகளை வந்து திமுக காப்பாற்றும், தவறு செய்த திமுகவை சேர்ந்த ஆட்களை வந்து காப்பாற்றும், அதுதானே தாவேக்கா பண்ணுது. திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது, நடவடிக்கை இல்லை. கிள்ளி சரத்துன்னு ஒரு அமைச்சர் மேலே வந்து போதை புகார் வைக்கப்படுது, அவர் மேலே நடவடிக்கை இல்லை. இதே அணுகுமுறைத்தாலும் திமுக பண்ணும். உண்மையை சொல்ல போனால் திமுகவின் சாயலில் திமுகவோட மோசமாகப்பட்ட கட்சி தான் தாவேக்கா. நாம் தமிழர் கட்சி திமுகவோட நாங்கள் எங்கேயும் ஒத்து போகல, எதுக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த கருத்துருவாக்கம் ஏன் செய்யப்படுதுன்னா, இந்த கருத்துருவாக்கம் செய்யப்படுறது நாம் தமிழர் கட்சியோட விமர்சனங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியை உள்ளம் கற்பிச்சு ஒரு சாயம் பூசி விட்டோம்னா அவங்கள வந்து குற்றப்படுத்திடலாங்கிறதுக்காக இது போன்ற கருத்துருவாக்கம் செய்கிறாங்க. அடுத்து இன்னொரு நியூஸும் பார்த்தோம்னா ஸ்ப்ரெட் ஆகுது. அது நியூஸா இல்லை ரூமரான்றதை நீங்கள் தான் சொல்லணும். சீமான் அவர்களை பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரத்தில் இறக்க போகிறாங்க. ஸோ திமுகவோட பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி பார்க்குறீங்க? இந்த வரப்போகிற 6 இடமா 7 இடமான்னு தெரியல, 7 இடம் நினைக்கிறேன். 7 இடங்களில் வந்து நாம் தமிழர் கட்சி போட்டி போடுவது உறுதி. திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், பெருந்துறை, மதுராந்தகம் உள்ளிட்ட 7 இடங்களில் நாம் தமிழர் கட்சி போட்டி போடும். நாம் தமிழர் கட்சிக்கான வேட்பாளர்களை அண்ணன் சீமான் தான் அறிவிப்பாங்க. அண்ணன் சீமான் போட்டியிடுவதை வந்து அண்ணன் சீமான் உறுதிப்படுத்திருக்காங்க. எந்த தொகுதிங்கிறத அண்ணன் சீமானே அறிவிப்பாங்க. இதில் நாம் தமிழர் கட்சியோட மேடைகளில் திராவிட கட்சியின் மீது விமர்சனம் இருக்குமான விமர்சனம் இருக்கும். நாம் தமிழர் கட்சியோட மேடைகளில் திமுக அதிமுககாரங்க ஏறுவாங்களான்னா ஏற வாய்ப்பு இல்லை. இல்லை திமுக அதிமுக மேடைகளில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இருப்பாங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் எங்கே இருக்குது பொது வேட்பாளர்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து பொதுமக்களுக்கான வேட்பாளர் இருப்பாங்களே ஒழிய பொது வேட்பாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதுக்கு அது வாய்ப்பு இல்லை. நாம் போட்டி போடுவோம். இப்போ ஈரோடு கிழக்கில் நம்ம போட்டி போட்டோம், விக்கிரவாண்டியில் போட்டி போட்டோம். விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டி இல்லை, ஈரோடு கிழக்கில் அதிமுக போட்டி இல்லை, பாஜக போட்டி இல்லை. இப்போ விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் தங்கை அபிநயா பொன்னிவளவன் போட்டி போட்டாங்க. அபிநயா யாரோட வேட்பாளர்? நாம் தமிழர் வேட்பாளரா இல்லை நாம் தமிழர் அதிமுகவோட பொது வேட்பாளரா? அதே போல் ஈரோடு கிழக்கில் அக்கா போட்டிட்டாங்க, அக்கா சீதாலட்சுமி. அவங்க யாரோட வேட்பாளர்? நாம் தமிழர் வேட்பாளரா, நாம் தமிழர் அதிமுக பாஜக வேட்பாளரா? அவங்க நாம் தமிழர் வேட்பாளர் தான். அந்த காலத்தில் நாம் எப்போதும் போல சமரசம் இல்லாது போட்டி போடுவோம். இந்த ஆட்சியோட அவலங்களை எடுத்துரைப்போம், கடந்த கால ஆட்சியாளர்களோட தீமை எடுத்துரைப்போம், அவ்வளோதான். அதில் வந்து திமுக போட்டி போடுதா அதிமுக போட்டி போடுதாங்கிறது அவங்களோட விருப்பம். மற்றபடி நாங்கள் அவங்களோட இணங்கி போக போகிறதில்ல, அவங்களோட போய் நிற்க போகிறதில்ல. அதனால் பொது வேட்பாளர்கள் கருத்துருவாக்கம், இதுவும் கருத்துருவாக்கம். கடைசியாக இப்போ நீங்கள் பேசும்போது இந்த கருத்துருவாக்கம் அப்படின்ற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்டிகேவை பொறுத்தளவில் ஸ்ட்ராங்கான ஐடிவிங் இருக்குது, என்டிகேக்கும் சோஷியல் மீடியா நல்லா ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்குது. கருத்துருவாக்கம் பண்ணுவதெல்லாம் எப்படின்னு தெரியும். திமுக அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருந்தாங்கன்றது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தளவில் தாவேக்கு அது எக்ஸ்ட்ரீமாக பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, அது கடுமையாக அவங்க பண்ணுறாங்க. திமுகவோட பி டீம்னு மாற்ற முடியுது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்ற கருத்துருவாக்கம் பண்ண முடியுது. அது எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுற மாதிரி இருக்குது. அது உண்மைதான். அது வந்து பொய், புரட்டு, பித்தலாட்டம், இதில் வந்து திமுகவே தூக்கி சாப்பிடுது தாவேக்கா. இப்போ நாம் ஒரு கருத்தை வைக்கிறோம். இப்போ திமுகவை நோக்கி விமர்சனம் வைக்கிறோம்னா திமுககார என்ன பின்னூட்டம் போடுவான்னா அவனும் ஆபாசமாக திட்டுவான், கொச்சையாக பேசுவான், தனிநபர் தாக்கல் கொடுப்பான். ஆனால் அவன் கூட இலை மலர்ந்தா ஈழமலம் என்று சொன்னாயே அப்படின்னு கேட்பேன். மகாராஷ்டிராவில் போய் சீமான் பரப்புரை பண்ணாரே அப்படின்னு கேட்பேன். அப்படின்னு ஏதாவது வந்து ஒரு அரசியல் சார்ந்த கேள்வியை வைப்பான். கேள்வி வைக்கிறப்ப நமக்கு பதில் இருக்குது, அது நியாயமான தர்க்கபூர்வமான பதில் இருக்குது. ஆனால் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்னா அவன் வந்து எந்த தர்க்கபூர்வமான அரசியல் சார்ந்த கேள்வி வைக்க மாட்டான். முழுக்க தனிநபர் தாக்குதல், ஆபாசமாக பேசுறது, கொச்சையாக பேசுறது, இல்லை தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறலைங்கிறது. முதல்ல இதை திரும்ப பண்ணுறாங்க. தேர்தலில் வெற்றி பெறலன்னு தாவேக்கா சார்பில் ஒரு கருத்துராக்கம் செய்யப்படுது. நீங்கள் டெபாசிட் வாங்கலைங்கிற. இப்போ ஐயா வைகோ இருக்காங்கல்ல தாவேக்காவோட கூட்டணிக்குள்ள, ஐயா வைகோ 2 தேர்தலில் டெபாசிட் இருந்திருக்காரு. ஐயா சி மகேந்திரன் போயிருக்காருங்க. ஐயா சி மகேந்திரன் போட்டி போட்ட தேர்தல் 2017 ஆர்கே நகர் தேர்தல். அந்த தேர்தலில் அவர் டெபாசிட் இருந்திருக்காரு. எப்போதும் ஒரு கட்சிக்கான ஒரு தலைவருக்கான மதிப்பீடுங்கிறது அவனோட செயல்பாடு தானே ஒழிய தேர்தல் வெற்றி தோல்வி இல்லை. இந்த நாட்டுக்கு அரசியலமைப்பு சாசனம் தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சுதந்திர இந்தியாவோட 2 தேர்தலில் தோற்று போயிருக்காரு. அப்போ எது அளவீடு? மணிப்பூரில் வந்து இராணுவத்தோட சிறப்பு அதிகாரத்தை குறைக்க சொல்லி 16 ஆண்டுகள் உண்ணாவிரதம் இருந்தாங்க இரோன் சர்மிளா. ஆனால் அவங்களுக்கு விழுந்த வாக்கு தேர்தல் காலத்தில் வெறும் 90 வாக்கு. அவங்களோட அளவீடுங்கிறது 90 வாக்கா இல்லை 16 ஆண்டு கால பட்டினி போராட்டமா? கக்கன் வந்து தேர்தல் தோற்றுருக்காரு 2 தேர்தலில். நல்ல கண்ணையா 3 தேர்தலில் போட்டி போட்ட தேர்தலெலாம் தோற்றுருக்காரு. அதே போல் அண்ணாவோட இறப்புக்கு வந்த கூட்டம் வந்து உலக சாதனை. ஆனால் அண்ணா வந்து சொந்த தொகுதியில் தோற்றுருக்காரு. 9 ஆண்டுகளாக பொற்கால ஆட்சி கொடுத்த காமராஜ் தோற்றுருக்காரு. அப்போ தேர்தல் வெற்றி தோல்வி ஒரு இயக்கத்துக்கான மதிப்பீடோ அளவுகளோ இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு மதிப்பிடக்கூடிய ஒரு மனிதமான வேலையை வந்து தாவேக்கா செய்யுது.
திரும்ப திரும்ப எதிர்மறையான அந்த கருத்துக்களை, அவதூறுகளை, புரட்டுகளை, பொய்களை வந்து கடுமையாக கொண்டு போகிறேன். இப்போ மற்ற கட்சிக்காரன்னா அந்த கட்சியை நோக்கி விமர்சனம் வைக்கிறப்ப ஒரு தர்க்கம் பண்ணுவான், வாதிடுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, எந்த கட்சிக்காரன் பேசுகிறானோ அந்த கட்சியை நோக்கி தனிநபர் தாக்குறது, வசவு, ஆபாசம், வைக்கிறோம், இதுதான் இருக்குது. தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ மற்ற கட்சியினர் கூட அரசியல் ரீதியாக விமர்சனம் வைப்பாங்க, தாவேக்காரங்களை அட்டாக் பண்ணுறது பர்சனலாக தான் அட்டாக் பண்ணுறாங்க. திமுக அதை ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்கு அவங்களை எதிர்கொள்றதுல சிக்கல் இருக்கான்னு கேட்குறேன். எதிர்கொள்றதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் இந்த கூட்டம் பெரும்பான்மையாக இருக்குங்கிறதும், இந்த தாவேக்காவோட இந்த ஆபாச கும்பலை இங்கே வந்து பொது சமூகம் வந்து இன்னைக்கு ஆதரிச்சு நிற்பது தான் ஆபத்தாக பார்க்குறேன். அதுதான் பெரிய சிக்கல். கரூரில் வந்து சதி நிகழ்ந்துச்சு அப்படின்னு நிரூபிட்டாங்கல்ல. திமுக வந்து அப்பழுக்கற்ற கட்சி, சரியான கட்சி, மக்கள் மீது பற்று கொண்ட கட்சி, மனிதாபிமானம் கொண்ட கட்சி அப்படிலாம் நான் சொல்ல வரல. திமுக எந்த எல்லைக்கும் போகும், யார் கழுத்தையும் நெரிக்கும், யார் காலையும் வாரும், யாரையும் என்ன வேணாலும் பண்ணும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. கரூரை பொறுத்த வரைக்கும் அங்கே நடந்தது விபத்து அப்படின்னு நான் சொல்கிறேன். அது விபத்து, அது சதி இல்லை, விபத்து. அந்த விபத்து வந்து திட்டமிடப்பட்டு நடந்ததில்லை, நடந்துருச்சு. அதுக்கு வந்து நம்மளோட அதிகமாக வழியோட விஜய் இருக்காரு, நம்மளை போல அவரும் வேதனையில் துடிக்கிறாரு அப்படின்னா அதை கடந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த சம்பவத்தை வச்சு மனிதமான அரசியல் விஜய் பண்ணுறப்ப விஜய் மேலே கோபம் வருது. அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சதி நடச்சுக்கிறார். அந்த சம்பவத்தை வச்சு அரசியல் ஆதாயம் தரத்துக்கு சதி பண்ணாங்க அப்படிங்கிறார். அந்த சதிங்கிறது இந்த உலகம் நம்புதில்லை. அத்தனை கேமரா இருக்குங்க, டிவியோட தொலைக்காட்சிகளோட கேமரா, யூடியூப் சேனலோட கேமரா, ட்ரோன் கேமரா, அந்த கடைகளில் இருந்த சிசிடிவி கேமரா, அப்புறம் அந்த வாகனத்தில் இருந்த கேமரா, அப்புறம் எல்லா கிழக்கக்கூடிய அலைவேஸில் கேமராக்கள் வந்து படம் பிடிக்குது. இத்தனை கேமரா கண்களில் ஒரு கண்ணில் கூட அந்த சதிச்செயல் புலப்படலையே, பதிவு செய்யப்படலையே, ஏன்னா நடக்கலை. ஆனால் சதியை நம்ப வச்சு, பெரும்பான்மை சமூகத்தை நம்ப வச்சு அதில் ஒரு அரசியல் பண்ணுறது இருக்குல்ல, அதை வச்சு அரசியல் ஆதாயம் தரது இருக்குல்ல, அது மனிதமான அரசியல். அந்த மனிதமான அரசியலுக்கு வந்து பொது சமூகம் இரையாகுதுங்கிறது வந்து ஒரு பேரவலம், ஒரு மோசமான ஒன்று. அதை வருங்காலத்தில் உணர்வாங்க, அதை உணர்றதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, அருமையான இந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி.